ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. பைசன் காலமாடன் படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. இந்த படம் வந்து உண்மையான நடந்த ஒரு விஷயம். அதாவது கணேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரோட வாழ்க்கை கதையை எடுத்த படம் தான் வந்து இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தில் துருவவிக்ரம் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பசுபதி வந்து அப்பா கேரக்டரில் நடிக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால் வந்து இதில் மெயின் வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கூட வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமீர் கூட இதில் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவர் வந்து நல்ல கேரக்டர் தான் நினைக்கிறேன். அனுபாமா ஹீரோயினி கேரக்டராகவும், ராஷா வந்து அக்கா கேரக்டராகவும் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, காவல் காக்கிற தெய்வத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா காலமாடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஊரில். வழக்கம் போல் எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி இவங்க மட்டும்தான் இதை பண்ணணும், அவங்க வந்து நம்மளை மேலே நோக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமீருக்கும் லாலுக்கும் வந்து சண்டை வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் 1990லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு கொலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு ரொம்ப சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே அமீரை வந்து காமிக்கிறாங்க. அமீர் வந்து ஒரு பக்கம் வைல்டாக வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அதே பக்கம் லால் வந்து பார்த்திங்கன்னா வில்லனிசம் பண்ணிகிட்ருக்காரு, யாரையோ சுட்டுட்ருக்காரு பார்க்குறவங்க எல்லாரையும். அந்த சுட்டுறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பாடியை வந்து எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பாடிக்கு வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம அமீர் தான் வந்து அமீரோட தெரிஞ்சவங்க தான் யாரோ வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த பேனல்லே வந்து நமக்கு வந்து அமீர் வந்து கோவத்தோட ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு, ரிவெஞ்சுக்கு போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லால் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் கபடிக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கபடியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து விளையாட விடாமல் பண்ணுறாங்க. கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வந்து இவரை விளையாட முடியாத பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களோட ஜாதிக்காரனும் அவங்களோட கேஸ்ட்டுக்காரங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஹீரோ வந்து விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு ஃபைட் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது. ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாலும் அதுக்கப்புறமா நம்ம அமீரும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமீர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்குது. ஆனால் வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்க போயிட்டும் வந்து தோத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் வந்து கபடி ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அனுபமாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையிலேருந்து நிறைய ஆளுங்க வந்து அடிக்கிற மாதிரி வராங்க. கிட்டானை வந்து அடித்து போட்டு தாக்கிறதுக்கு வராங்க. ஸோ அவரெல்லாம் வந்து அடித்து பந்தாடிட்டு அடுத்து அந்த இடத்துலலாம் வந்து நடக்கிற மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது வந்து ஃப்ளாஷ்பேக் தான் முழுக்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறமா வந்து பசுபதி என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறார். இதுக்கு மேலே நீ வந்து கபடி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து திமில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலமாடன் சாமியை வந்து வேண்டிட்டு அந்த காலமாடன் கொம்பு வந்து எடுத்துகிட்டு போய் கடலில் வந்து போட்டுறாரு. இவங்க ஹீரோட அப்பா, அதாவது பசுபதி வந்து போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரும் ப்ரிப்பேர் ஆகிறாரு. இன்றைக்கி வந்து மேட்ச் இருக்குது, நம்ம பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் வந்து ஒரு சாமி வரும் போல இருக்குது. ஸோ தெய்வ வாக்கு, அருள் வாக்கு வந்து வரும் போல இருக்குது. அந்த அருள் வாக்கு சொல்லி தான் வந்து திருப்பியும் இவர் பையனை வந்து இவர் வந்து கபடி ஆடுறதுக்கு விடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் தான் வந்து இவரோட கையை வந்து உடச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கடைசியாக வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, உன்னோட கையை உடைச்சாலும் உன்னோட காலை உடைச்சாலும் உன்னோட இது வந்து ஸ்பிரிட்டை வந்து உடைக்க முடியாது. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஏறி வந்து நில்லு, உன்னோட பீக் வந்து எதுன்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.